ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், படம் ரொம்ப பெருசு 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 பெருசு. எப்பயுமே சீரியஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்க போன படம் தான் கட்டா குஸ்தி. ஆனால் நான் பார்த்தது இதே முரளி. அந்த இதே முரளி படத்தோட ஒரு குட்டி ரிவ்யூ சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப பெருசுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு படம் ரொம்ப பெருசு. இதே ஒரு மலையாளத்தில் இந்த கதை போயிருந்துச்சுன்னா அழகாக செதுக்கி ஒரு 1.5 மணி நேரத்தில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 2 மணி நேரத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கதை பெருசு. நம்ம சுதாகரனோட என்ட்ரி வேற லெவல். அவர் போட்டுற எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆகுது. பரிதாபன் சேனல்லேருந்து இன்றைக்கி வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மேபி இன்னும் பெரிய ஃபியூச்சர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது. நம்ம பகத் பாசு சார் இருக்காங்களே, அவங்களோட மாசான என்ட்ரி. இப்போ கடைசியில் ஒரு பிஜிஎம் போடுறாங்க, அதுவும் வேறு லெவலில் இருக்குது. ஹீரோயின்லாம் எல்லாருமே அழகாக இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலவைக்கலான ஒரு நார்மல் லைஃப் ஸ்டோரி இது. லவ்வை சொல்லாமல் இருக்கிறதுனால வர பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அது எடுத்து காட்டுது. சர்வா சாரோட அப்பா நடித்த முரளி சாரோட கதையை ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்தது தான். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், படம் ரொம்ப பெருசு 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 பெருசு.